மிஸ்டர் பியாரிலால், நீங்க ஒரு ரஹ்மான் ஃபேன் எனக்கு தெரியும். நீங்க ரஹ்மான் ஃபேன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு கிரேட் கொஸ்டின். ரீசன் வந்துட்டு இன்னைக்கு அவரோட மியூசிக்னால ஒரு பெரிய குரூப் வந்துட்டு மெர்ஜ் ஆயிருக்கு. அதனால எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ வந்து முன்னாடி வந்து நார்த்துக்குன்னு ஒரு தனி மியூசிக் இருந்தது, சவுத்துக்குன்னு ஒரு தனி மியூசிக் இருந்தது. இப்போ அப்படி இல்ல. எப்படின்னா ரெண்டும் இணைஞ்சிருச்சு. இங்க என்ன பாட்டு நம்ம கேக்குறோமோ அதே வெர்ஷன் ஹிந்தில வந்துருது. அப்ப ஹிந்தில இருக்கிறவங்களும் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ இவங்க எல்லாம் ஃபீல் பண்றப்போ இன்டர்நெட்ன்ற ஒரு மீடியா வர்றப்போ அவங்க அங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்ப குளோபலா யுனைட் ஆயிடுறாங்க. எஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஆர்குட் இருக்கு, யாஹூ இருக்கு. இந்த மாதிரி ஃபாரம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஓட இது பாத்தீங்கன்னா ஆர்குட்ல ஒரு ஃபாரம்ல பார்த்தேன் நானு. அங்க வந்து மோர் தென் 1 lakh இருக்காங்க. ஆமா. இப்போ யாஹூல எடுத்தீங்கன்னா 12,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஒரு டே டு டே அவரோட ஆக்டிவிட்டிஸ் என்னவோ, இல்லன்னா இதுக்கு முன்னாடி அவர் பிலிம்ல வந்து என்ன மாதிரியான பிஜிஎம் எல்லாம் யூஸ் பண்ணாரு, இத மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். அதனால மியூசிக் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செய்து இதுல எல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய நாலேஜ வளர்த்துக்கலாம். மியூசிக் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு மருந்து மாதிரி தான். ஓகேங்களா? நல்ல மியூசிக் எல்லாருக்கும் ஒரு மருந்து தான். அதுதான் என்னோட மெசேஜா நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபேன் வந்து உங்க மனசுல நின்ன மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்களா? சோ உறுதியா நான் வந்து சென்னையில வந்துட்டு ரஹ்மான் சார் ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதா கேள்விப்பட்டேன். சோ அங்க போய் நான் சும்மா ரஹ்மான் சார் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க தான் போனேன். ரஹ்மான் சார் தானே அப்படித்தான் நான் நினைச்சிட்டு போனது. ஏன்னா எனக்கு வந்துட்டு அதோட வேல்யூ அப்ப தெரியல. சோ ஜஸ்ட் நான் வந்துட்டு அப்படிதான் பார்த்தேன். ஆனா அங்க போனப்பதான் தெரிஞ்சது காலேஜ் பசங்க எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. இவர் 6:30 வர்றாங்கன்னா அவங்க 5:30 ரெடியா இருக்கிறாங்க. எவ்ரி மினிட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டே இருக்காங்க, எப்ப வருவாருன்னு. அன்னைக்கு அவரு லேட்டா தான் வந்தாரு. இருந்தா கூட ரசிகர்கள் ஒரு ஆளு நகலல. அப் டு த ப்ரோக்ராம் அவர் இருக்கிற வரைக்கும் அவங்களும் இருந்துட்டு போட்டோ எடுக்கிறப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு போட்டோஸ் எடுத்தாங்க. ஒரு பர்சனுக்கு எவ்வளவு போட்டோ எடுப்பாங்களான்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா காலேஜ் பசங்க மொபைல்ல எடுக்கிறாங்க, அவங்களுடைய கேமரால எல்லாத்துலயும் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இத வந்து நெக்ஸ்ட் டே லைவ் ரிலே மாதிரி எல்லா பிளாக் சொல்றது வந்துட்டு அவங்க ஃபார்ம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. பர்சனல் வியூஸ் எல்லாம் அதுல எழுதுவாங்க. அந்த மாதிரி இதுல வந்துட்டு அவங்களோட பர்சனல் வியூஸ் எழுதிருக்காங்க. நான் 5:30 என்டர் ஆனேன், 5:45 நான் எனக்கு சீட் கிடைச்சது, 6:35 அவர் வந்தார். இந்த மாதிரி ஹார்ட் பீட் எனக்கு துடிக்க ஆரம்பிச்சிட்டு அவங்களுடைய பல்ஸ வந்து ஒரு செகண்டாவா விவரிச்சது ரொம்ப புல்லரிக்க வச்சிருது. நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒருத்தர் இப்படி பல பேர் போட்டோ எடுக்கிறாங்க. ஆஸ் யூசுவல் எல்லாருமே சவுண்ட் ரஹ்மான் சார் வாழ்க்கை வாழ்க்கை மாதிரி ஒரு ஸ்லோகன் மாதிரி போயிட்டு இருக்கிறது. அந்த நேரத்துல அவர் எப்படி காருக்குள்ள போவாருன்னு தெரியாது. அப்படி ஒரு தள்ளு முள்ளு கூட நடந்தது. இதெல்லாம் முடிஞ்சது நெக்ஸ்ட் டே எல்லாரும் போட்டோ ஷேர் பண்ணிக்கிறாங்க இன்டர்நெட்ல. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா இந்த போட்டோஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க ஆன்லைன்ல பார்க்க முடியும். சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ ஒருத்தர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் பண்ணியிருந்தார். என்னன்னா ஒரு நம்பர் பிளேட்டை வந்து அவரோட நம்பர் பிளேட்டை வந்து கார் பிளேட்டை வந்துட்டு ஆமா அவரோட நம்பர் பிளேட்டை வந்து போட்டோ எடுத்து அதுல போட்டுட்டார். அப்போ எல்லாரும் பாக்குறாங்க 1771 அப்படின்றதான் அதோட நம்பர் நேம். அது ஆஸ் யூசுவல் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பர் எல்லாரும் விவிஐபிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி அவரும் வச்சிருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் நாங்க ஃபீல் பண்றப்பதான் தெரிஞ்சது அது என்னன்னு சும்மா சர்ச் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சது அது மியூசிக் ஜீனியஸ் பிதாமகனோட பெர்த் இயரா இருக்காது.